வெறும் 300 ரூபாய் இடத்துல ஒரு ஷாம்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இப்போ உலகம் முழுக்க கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க இந்த கடலூர்காரர் யார்? அடுத்தடுத்து பல அதிரடியான பிசினஸ்களை தொடங்கி 1500 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய இந்த அசாதாரண தொழிலதிபர் யார்? எதிர்பாராவிதமா அப்பா தவறி போக குடும்ப தொழிலை தூக்கி உயர்த்தி சிகரம் தொட வச்ச இந்த CKR பத்தி தெரிஞ்சுப்போமா? பிசினஸ்ல புதுமையை கொண்டு வரதுல புகழ்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் தான் CKR அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற CK ரங்கநாதன் அப்படின்றவங்க. அவருடைய தந்தை திடீர்னு இறந்து போக CKR தான் குடும்ப தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 15,000 ரூபாய் முதலீட்டுல அவருடைய தந்தை பெயரான சின்ன கிருஷ்ணனை நினைவுபடுத்துறதுமா சிக் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. ஷாம்பு தயாரிக்கிறதுல நிபுணத்துவம் பெற்ற இவரு புதுச்சேரியில 4 ஊழியர்களோட ஷாம்பு தயாரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. வெறும் 300 ரூபாய் வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து அதுல 3500 ரூபாய்க்கு மிஷின்களை வாங்கியிருக்காங்களாமா. அப்போ 7 ml ஷாம்பு கொண்ட 75 பைசா ஷாஷேக்களை அவர் அறிமுகம் செஞ்சிருக்காங்களாமா. முதல் வருஷத்திலேயே 20,000 ஷாஷேக்களை விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. அதோட நிறுத்தாம ரங்கநாதன் மீரா ஹெர்பல், மீரா வாஷ் கேர் பவுடர், அடுத்தடுத்து பல பொருட்களை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய நிறுவனத்துக்கு கெவின் கேர் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்களாமா. கெவின் கேர் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா செயல்பட தொடங்கியிருக்கு. அதுலயுமே தன்னுடைய ஐடியாக்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகா ஹேர் டைய அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பால் உற்பத்தி துறையிலையுமே கால் பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் இதோடைய வருமானம் கூடிக்கிட்டே போயிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த நிறுவனம் நாள்தோறும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் எந்த ஒரு வசதியும் இல்லாம ஒரு தொழிலை தொடங்கி அது மூலியமா உலகத்துல பல பேரையும் கவர்ந்திருக்கிறதோட இவருடைய வாழ்க்கை உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரோன் உதவியோட விநாயகர் சிலைய கோதாவரி ஆற்று கால்வாயில கரைச்சது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைய ஒரு ட்ரோன் செய்தது பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் கடிய புலங்காவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா விநாயகர் சிலையை வச்சு அது 9 நாட்கள் வழிபட்டு அதுக்கப்புறமா அது ஆற்றுல கரைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப கோதாவரி ஆற்று கால்வாயில தண்ணீர் அதிகமா இருக்கிறதால அதுல இறங்கி குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு இந்த தடையை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில இளைஞர்கள் எப்படியாவது விநாயகர் சிலையை கரைக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ட்ரோன் நிபுணர்களோட உதவியோட ட்ரோன்ல விநாயகர் சிலையை கட்டி கோதாவரி ஆற்று கால்வாயோடைய மைய பகுதிக்கு எடுத்துட்டு போய் அதை கரைச்சிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.